ஹலோ மக்களே, சிந்து பைரவியின் இப்ரமும் ஸ்னேகா ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது சிந்து போயிட்டு, என்ன ஸ்னேகா எப்படி என்னுடைய கெட்ட வேற லெவல் இல்லை அப்படின்றாங்க. சிந்து, சிவா கூட உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாதடி, நான் வாழவும் விட மாட்டேங்க பார். நீ என்ன நினைச்சாலும் அது நடக்காது சரியா? ஏன்னா டாக்டர் எனக்கு சொந்தமானவர், நீ என்ன நினைச்சாலும் அது நடக்காதுன்னு செம்ம மாசாக பேசிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல ரொம்பவே டென்ஷனாக பைத்தியம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா இவளுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சொல்கிற எந்த ஒரு விஷயம் அவன் கேட்கவும் மாட்டேங்கிறான். அந்த சிந்து பட்டிக்காடு இந்த அளவுக்கு மாடல் கையெல்லாம் வந்திருக்காளே, எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க. எல்லாருமே ஃபங்க்ஷன் இருந்தவங்களாம், சிவா உங்களுடைய ஒய்ஃப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு மனைவியை தான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேர் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க நம்ம சிவா இருந்துட்டு தேங்க்யூன்றாங்க. அப்புறம் சிந்துவும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசி அசத்தவும் சிவாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா ரூமுக்கு வந்ததுமே ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் அனுப்பி விடுறாங்க. அன்னபூரணி சிந்து அந்த அழகான கெட்டப்பில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பைரவி இங்கே பாருமா எவ்வளோ அழகாக இருக்கா, சிந்துக்கு இந்த ஐடியா சொன்னது நான் தான். அப்படியா, உண்மையிலே சிந்து அழகாக இருக்கேன், கண்ணே பற்றும் புலனுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மக செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.